அருளுரை துளியின் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். நம்முடைய இந்திய தேசமே ஒரு முக்கியமான ஒரு தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த தேர்தல் சம்பந்தமாக கட்டாயமாய் அறிந்திருக்க வேண்டிய 3 சிந்தனைகளை நான் உங்கள் முன்பாக இந்த காலை வேளையிலே வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாக்கை நாம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். முதலாவதாக அந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாக்களிக்க வேண்டியது நம்முடைய ஜனநாயக கடமையாக இருக்கிறது. ஒரு இந்திய குடிமகன் என்ற அடிப்படையிலே அது நம்முடைய தலையாய கடமையாக அந்த காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்பொழுது நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படியாக கிறிஸ்தவர்கள் 40% ஓட்டு போடுவதில்லை என்று சொல்லி ஒரு ஆய்விலே சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எல்லாரும் நாம் அரசியலில் ஈடுபட முடியாது. ஆனால் சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய வாக்கை நாம் என்ன செய்ய முடியும்? செலுத்த முடியும். எனவே நாம் கட்டாயமாக வரக்கூடிய 19ஆம் தேதி நாம் ஓட்டு போடுவதற்கு நாம் சோம்பேறித்தனத்தை பார்க்காமல், அதை அலட்சியப்படுத்தாமல், அதை ஒரு சாதாரணமான ஒரு அற்ப காரியமாக நாம் நினைக்காமல் நம்முடைய வாக்கை நாம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையிலே இருக்கிறார்கள். அதாவது பரலோகத்திலேயே இப்போது ஏதோ வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல அவர்களுடைய சிந்தனை காணப்படுகிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதே சமயம் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்றும் வண்ணமாக நம்முடைய வாக்கை நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே, அரசாங்கத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு அவன் எதிர்த்து நிற்கிறான், தேவனுக்கே எதிர்த்து நிற்கிறான் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் மனதிலே கொண்டவர்களாக நம்முடைய வாக்கை நாம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் எங்கே இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிரமம் பார்க்காம, அடுத்த 5 ஆண்டு நம்மை ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறபடியினாலே நம்முடைய வாக்கை நாம் கட்டாயமாக செலுத்த வேண்டும். 2ஆவதாக, இன்றைக்கு ஒரு மாபெரும் குழப்பம் என்ன தெரியுமா? யாருக்கு வாக்களிப்பது? நான் யாருக்குங்க ஓட்டு போடணும்? உண்மையாகவே ஒரு பெரிய குழப்பம்தான். ஏனென்று சொன்னால், நிற்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும், எல்லா கட்சிக்காரங்களும் நாங்கள் தான் சிறந்தவங்க, நாங்கள் வந்தால் தான் உங்களுக்கு நல்லது, நாங்கள் தான் நாட்டையே நாங்கள் திருத்த போகிறோம், நாங்கள் சரி செய்ய போகிறோம் என்று சொல்லி எல்லாரும் தங்களை பற்றி ஒரு சிறப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அரசியல் சார்ந்த அறிவு ஓரளவுக்கு இருந்தாலே நமக்கு இந்த குழப்பம் கண்டிப்பாக வராது. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு நாட்டு நடப்பை அறியாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்மள எத்தனை பேர் அனுதினமும் நியூஸ் பார்க்குற பழக்கம் இருக்குது? நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது, நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது, நாடு போகக்கூடிய நிலைமை என்ன, இதெல்லாவற்றையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எம்மாவூர் சீசர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். இங்கே பாருங்கள், இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்று கேட்கிறார்கள். அப்போ பாருங்கள், நாமும் கூட இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்றத அறியாத அளவிற்கு ஏதோ நாம் அந்நியர்களைப் போல இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே சமுதாயத்தில் இருக்கிறோம். எனவே நம்முடைய நாட்டில் என்ன நடக்குது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கும் பொழுது ஓரளவிற்கு நமக்கு யாருக்கு வாக்களிப்பது என்ற அந்த அறிவு நிச்சயமாக நமக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, வேதம் தெளிவாக சொல்லுது, அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக கலகமின்றி. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமாதானமாக அமைதியாக நாம் வாழுவதற்கேற்ற ஒரு அரசியல் சூழ்நிலை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. மதத்தால் நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய யாருக்கும் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? வாக்கை
செலுத்தக்கூடாது. எனவே தீமை செய்பவர்களுக்கு ஒருவேளை நாம் வாக்கு செலுத்துவோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் தீமைக்கு உடன்படக்கூடியவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்தாமல், ஒரு கலகம் இல்லாமல், ஒரு அமைதலுள்ள, ஒரு சுதந்திரமான ஒரு தேசத்தை நமக்கு யார் கொடுப்பார்களோ, யாருடைய ஆட்சியின் கீழாக நமக்கு சுதந்திரம் இருக்குமோ அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டியது அவசியம். அன்றைக்கே பெரியார் சொன்னார், ஜெயிச்சவன் அயோக்கியன்னு சொன்னால் ஓட்டு போட்டவன் முட்டாள் என்று சொன்னார். எனவே நாம் முட்டாளாக இருந்து தயவு செய்து அயோக்கியர்கள் போன்றவர்களை ஆட்சியிலே நாம் கொண்டு வருவதற்கு நாம் வாக்களிக்காமல் நம்முடைய வாக்கை ஞானமுள்ளவர்களாக இருந்து ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் செலுத்த வேண்டிய வாக்கை நாம் ஞானமாக நாம் செலுத்துவோம். மற்றபடி யாரை ஆட்சியிலே வைப்பது என்பதை தீர்மானிப்பது அது கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நன்மையானதை அவர் செய்வார். மூன்றாவதாக, கட்டாயமாக நம்முடைய வாக்கை செலுத்துவதற்கு பணம் வாங்கக்கூடாது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்முடைய கடமையை செய்வதற்கு எதற்குங்க கையூட்டு? அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? நாம் ஒரு அரசு வேலையாக நம்ம போகிறோம், அங்கே அவனுடைய கடமையை அவர்கள் செய்வதற்கு லஞ்சம் கேட்கும்போது நம்ம எவ்வளவு கோபப்படுறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இது நம்முடைய கடமை. நாம் வாக்கு செலுத்த வேண்டியது என்பது நம்முடைய ஜனநாயக கடமை. அதை நிறைவேற்றுவதற்கு தயவு செய்து நாம் யாரிடத்தில் என்ன செய்யக்கூடாதுங்க? கை நீட்டி பணம் வாங்கக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த பணத்தை நான் சர்ச்சுக்கு தான் கொடுக்குறேன், கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அந்த காணிக்கையை, அந்த பணத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் எப்படி தெரியுமா, 4 கட்சியிலையும் பணம் வாங்கிக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னங்க பண்ணுறது, 4 பேர்ட்டையும் பணம் வாங்கிட்டோம், எங்கள் வீட்டில் 4 ஓட்டு இருக்குது, அதனால் 4 கட்சிக்கும் பாரபட்சம் இல்லாமல் வாங்கின காசுக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக 4 கட்சிக்கும் ஓட்டு போட்டுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய கொள்கை என்ன? நம்ம யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, தீமையை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்துவோம் என்று சொன்னால் அந்த தீமைக்கு நீங்களும் நானும் உடன்படுகிறோம் என்று தான் அர்த்தம். தயவு செய்து வாக்கை நாம் என்ன செய்யக்கூடாது? விற்கக்கூடாது. கர்த்தரை அறியாத மக்கள் கூட அதில் எவ்வளோ வைராக்கியமாக இருக்காங்க தெரியுங்களா? எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து வாக்குக்கு பணம் ஒருபோதும் வாங்கக்கூடாது. நீங்கள் அந்த பணத்தை வாங்காமல் நீங்கள் இருந்து பாருங்களேன். உங்களுடைய தெருவில், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல உங்களை பற்றி சாட்சி என்ன? மற்ற அரசியல் கட்சிக்காரங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களை பற்றி சொல்ல முடியுமா? அவங்க ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்கன்னு உங்களை பற்றி, என்னை பற்றி சாட்சி சொன்னால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னொன்று, நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கலின்னு அந்த அரசியல் கட்சிகளுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நமக்கான மதிப்பே தனியாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். எனவே இதையெல்லாம் மனதில் கொண்டவர்களாக, இந்த 3 சிந்தனைகளை நாம் மனதில் கொண்டவர்களாக நாம் வாக்கு செலுத்துவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. நம்முடைய தேசத்தை அவர் காப்பாராக. ஆமென்.